அங்கே 2000 ரூபா, இங்கே 3000 ரூபா, ஆக மொத்தம் 4500. அதை விட்டுட்டோமே. 1ஆம் கிளாஸே ஃபெயிலு, இதில் உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காராம். ஏய் வேலையை பாடுறா. ஓயா ஒரு 8500. கௌரவண்ணே கௌரவண்ணே. ஏன் இப்படி ஓடி வர? ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. நாளைக்கு எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க. இந்த கிரைண்டர் என்னன்னு பாருங்கண்ணே. பட்டப்படாமா, கிரைண்டர் தானே, சரி பண்ணிடுவோம். ஆமாண்ணே, ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. கேரண்டி கார்டெலாம் இருக்கா? அது என்ன கேக்குற? எங்க அப்பா சீதனமா கொடுத்ததுண்ணே. பாழா பண்ணுவேன், கேரண்டி கார்டு கூட இல்லாம பண்ணிட்டேன். பாவி பையன். என்னது சீதனமா கொடுத்ததா? ஆமாண்ணே. சீதனமா கொடுத்ததெல்லாம் அப்புறம் பாப்போம். உங்க வீட்டுல யாரு இருக்கா? என்னென்ன சொல்றீங்க? என்ன சொல்றாங்க? என்னடா நடக்குதுங்க? 2 தானே, ரிப்பேர் பண்ணிடுவோம். நீ வீட்டுக்கு போ, பசங்க அனுப்புறேன். சரி வரேன். ஹலோ, பசங்க கிரைண்டர் ரிப்பேர் பண்ணும்போது நீ மொட்டை மாடியில இரு, இல்லாட்டினா வேற மாதிரி ஆகி போயிடும். சரிங்க, நான் வரேன். நான் மாமா அக்கா பலாரம் சுட்டு போகுது. டேய், அக்கா உளுந்த ஊற வச்சுட்டு போகுதுடா. வரேன். சரி, புளி இருந்தா 18-20 பிள்ளைகளா வருது. நீல்டா பழைய ஓட்ட உடச்ச ஈம்பத்துல வருது. பரவாயில்ல, இது ஒழுங்கா வேலையை பாங்கடா. வேலையை பார்க்க சொன்னா மாட்டோம். பார்த்தேன். ஆசைய காத்துல தூது விட்டு. சரி, பாட்டெல்லாம் போதும், போய் வேலையை பாரு மாமா. தெரியும்டா, உன் வேலையை பாடுறா. சிவா, போலீஸ். ஐயோ, எஸ்கேப். ஏய் சிவா, நில்லு, நில்லுடா. சொல்றத கேளு, நில்லு. இப்ப நீ என் கையில மாட்ட, அப்புறம் அவ்வளவுதான். நில்லுடா, நிக்க போறே இல்லையா? ஏய், 4 இடத்துல திருடுறவனை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். உன்னை அவ்வளவு சீக்கிரத்தில் விட மாட்டேன். ஏன் தெரியுமா? திருடன் கூட காசையும் பொருளையும் தான் திருடுவான். ஆனா நீ இந்த போலீஸ்காரியோட மனசையும் திருடன. ஏய், உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது என் பின்னாடி சுத்தாதன? நீயா ஐ லவ் யூன்னு சொல்ற வரைக்கும் உன்னை நான் விடவே போறதில்ல. உனக்கு எனக்கு லவ்வா? நீ டிபார்ட்மெண்ட் பவர்ல வேலை செய்றவ, நான் எலக்ட்ரிக் பவர்ல வேலை செய்றவன். எங்க இருந்து ஒத்து வரோம்? லவ் இன்னைக்கு நேத்திக்கு வந்ததுன்னு நினைக்காத. நான் வயசுக்கு வந்தப்ப எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மைக் செட் போட வந்தியே, அன்னைக்கு உன்னை பார்த்து விழுந்தவதானா? தயவு செஞ்சு என்ன விட்டுறேன், கையெடுத்து கும்புறேன் தாயி. உன்னை பார்த்து 10 நாள் ஆச்சு. ஒரே ஒரு முத்தம் கொடுத்துரு, உன்னை நான் விட்டுறேன். முத்தம் தானே, கொடுத்து தொலைக்கிறேன். மேல இருந்து எழுதுரு. ஓகே, குடு. சீக்கிரம் குடு. நீ பாத்து நின்றா வெக்க வந்துரும். கண்ணு மூடு. ஹை, கண்ண மூட சொல்லி லேசா எஸ்கேப் ஆளனா? உனக்கு நம்பிக்கை இல்லனா இந்த மைக் நான் சம்மந்தம் இல்லாம மைக் கொடுக்குறேன்னு பாக்குறியா? போலீஸ்க்கு தொப்பி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கு மைக் முக்கியம். இந்தா, இப்ப கண்ணு மூடு. ஏதோ சொல்ற. குடு. குடு. டேய், உன் மைக் எங்க விட்டுட்டு போறியடா? அது டம்மி மைக், ஒரிஜினல் மைக் என்கிட்ட தான் இருக்கு. நீயே வச்சுக்கோ. என்னைக்காவது என் கையில மாட்டாமல போற? டேய் பிரதீப், அங்க பாரு. வாயா போலாம். டேய் இருங்கடா, ரிப்பேர் ஆச்சு, கார்ல போலாம். காரா வேண்டாம் சிவா, நாங்க நடந்தே உனக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவோம். நீ கார்ல பின்னாடி வாங்க. எனக்குண்ணா? ஐயோ, ஏய், இன்னைக்கு என் கையில இருந்து நீ தப்பிக்க முடியாது. என்கிட்ட என்ன இல்லன்னு நீ அவளை பிடிச்சிருக்க. எவ்வளவு பிடிச்சிருக்க? ஏய், போய் சொல்லாத. நடந்த எல்லா விஷயமும் என் காதுக்கு வந்துருச்சு. எவ்வளவு ஒருத்தி ஊருக்குள்ள உனக்கும் அவளுக்கும் ஏதேதோ இருக்குன்னு சொல்லிட்டு திரியறாளா? டேய், சொன்னா என்ன தப்பா? இந்த ஏரியால 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு கிழவி வரைக்கும் நான் தேவைதான். நீ கிழவிக்கு தேவைப்பட்ட கவலைப்பட மாட்டேன். வயசுக்கு வந்த ஒருத்தி சொல்றாளா நீ அவ லவ்வர்னு. லவ்வரா? அந்த விஷயத்தை கேட்டது என் மனசு சுக்குநூறா உடைஞ்சிருச்சு தெரியுமா? நீயே பாரு. தச்சி கையெடு.
என் பின்னாடி சுத்தி இருக்க உன்னையே நான் லவ் பண்ணல, எவ்வளவு ஒருத்தையும் நான் எப்படி லவ் பண்ணுவேன்? இந்த தில்லாலங்கடி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. நான் போலீஸ்காரி தெரியும்ல, ப்ரூஃப் இல்லாம எதுவும் பேச மாட்டேன். ஏய், உன்கிட்ட என்னடா சொன்னா? அப்படியே சொல்லுங்க. ஆமாண்ணா, ராத்திரில வந்துன்னு இருந்தது. யார் என்னன்னு கேட்டதுக்கு உங்க லவர்னு சொல்லுச்சு. துணைக்கு வீடு வரைக்கும் வரட்டுமான்னு கேட்டதுக்கு வேணான்னு சொல்லிடுச்சுண்ணா. அண்ணா, நீ செஞ்சதுலயே நல்ல விஷயம்னு சொன்னா அந்த பொண்ணை செலக்ட் பண்ணதுதானா? இதெல்லாம் உன்கிட்ட கேட்டாங்களா? இப்ப என்னப்பா சொல்ற? ஏய், உனக்கு எஸ் கம் இன். அவன் வந்துட்டான் ரொம்ப நல்லதா போச்சு. இல்ல அவங்க ரெண்டு பேரும் வெளிய போறேன்னு சொல்லிருந்தாங்க, திருப்பி வந்துட்டாங்க. நல்லா போச்சு. சார் என்னாச்சு? ரெண்டு பேரும் ஒண்ணா படுத்துட்டு இருக்காங்க. ஹாய் ரஞ்சு அக்கா, சர்ப்ரைஸ். எப்போ வந்தீங்க? ரொம்ப நேரம் ஆச்சு. மணி இப்ப 8 தானே ஆகுது. அதுக்குள்ள தூங்க போயிட்டீங்களா? இது தூக்கமா? தூங்கலாம் டைம் ஆகும். ஏசியோட குளிர்ல இந்த மாதிரி கட்டி பிடிச்சி தூங்குறது சுகமா இருக்குல்ல என்ன டார்லிங்? சரி, நாங்க இப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. இந்தாங்க உங்களுக்கு ஒரு gift. என்னக்கா அது? எழுந்து பாறா. வேற என்ன சொல்றது? அப்படி எழுந்திருச்சு வர நிலைமையில நாங்க ரெண்டு பேரும் இல்ல. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நீங்க ஒரு நிமிஷம். டெக்ஸா சீக்கிரமா எழுந்து வா. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஆபீஷியலி இப்ப வா. இமிடியட்லி. ஸ்டூபிட். என்ன சொன்ன? குளிருக்கு கட்டி பிடிச்சு படுத்தா நல்லா இருக்கா? சொல்றதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? அப்போ வாயில வந்தது சொல்லிட்டேன். போதும். நீ நடிச்சதெல்லாம் போதும். எழுந்து ரூமுக்கு போ. ஏன் நைட்டி எப்படிடா போட்ட? ஏய், நீ தான சொன்ன உனக்கு வெக்கமாலே Dress மாத்துன, அதனால தான் மாத்திட்டேன். இப்போ நான் Dress நான் வயிறு கழட்டி தரேன். விடு. நான் மனசா விடுன்றல. வெக்கமே இல்ல கழுத. என்ன பண்ற நீ? ரூம் விட்டு வெளியில போடா. நீ தான Dress கேட்ட. என்ன பண்ற பாரு இவன். ஏன் நைட்டிய போட்டுட்டு என்ன ஆட உனக்கு? முடிஞ்சதா? என்ன கிச்சு அது? ரஞ்சிகாவோட gift. Made for each other. அடுத்த விஷயத்தை பத்தி பேசுவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, கிச்சு எனக்கு கோவம் வருது. ஓஹோ, உனக்கு கோவம் வருமா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. அந்த ரிமோட் கூட எனக்கு படம் பார்க்கணும். நீ அந்த படம் ஒண்ணு பார்க்க வேண்டாம். ஓ, அவ்வளவு ஆயிடுச்சா? இது என்னோட ரூம். எனக்கு பிடிச்ச படம் தான் நான் பாப்பேன். ஏய், அது ரிமோட் கொடு. அது ரிமோட் கொடு. கொடுக்க மாட்டேன். கொடுன்ற. கொடுக்க மாட்டேனே. ஏய், கொடு. சேஃப் லாக்ல ஒளிச்சிட்டியா? பரவாயில்ல, வேற வழி இருக்கு. உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். கிச்சு ப்ளீஸ், ஐ பெக் யூ. நல்ல படம்டா, நான் பாத்துக்கறேனே. அப்படி சாஃப்ட்டா கேளு. இப்போ நான் இரு. இந்த பாரு வெள்ளக்காரோட இங்கிலீஷ் படம். சவுண்ட் இல்லையே. அடச்சே, இது ஒரு டப்பா டிவி. அது டிவியோட பிரச்சனை இல்ல, டெலிகாஸ்டிங் பிரச்சனை. எனக்கு டயலாக் கேட்கணும். அவ்வளவுதானா? நான் சொல்றேன் பார். எனக்கு இதுல எல்லா டயலாகும் தெரியும். இந்த மூவியை நான் 10 வாட்டி பார்த்துட்டேன். நானும் பார்த்திருக்கேன். அப்படின்னா ஒன்று பண்ணலாம். இந்த படத்தோட ஹீரோ டயலாக நான் சொல்றேன், ஹீரோயின் டயலாக நீ சொல்லு. ஓகே? ஓகே, நான் ரெடி. உன் பின்னாடி ஒரு நிழல் மாதிரி எப்போ உன் வாழ்க்கையில நான் கூடவே இருப்பேன். ஆனாலும் உன்னோட மனசை புரிஞ்சுக்க சத்தியம் என்னால முடியல. என் வாழ்க்கையில நீ என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போறியா இல்ல நெருக்கமா வரியான்னு எனக்கு நிச்சயமா தெரியல. அதுக்கான பதிலை நான் கண்டுபிடிக்கணும். உன்னோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை என்கிட்ட சொல்லாம உனக்கு பதில் கிடைக்காது. காத்துல ஆடுற ஒரு பூ மாதிரி தான் இப்ப என் மனசு இருக்க. நான் ஆசைப்பட்ட மாதிரி உன் கூட சேர்ந்து ஒரு சொர்க்கம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். ரஞ்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மெதுவா. கப்பிள்ஸ் நல்லா ரொமான்ஸ் மூட்ல இருக்காங்க. நீங்களே வந்து கேட்டு பாருங்க. வேற ஒருத்தங்களுக்கு சொந்தமானதை ஆசைப்படுறத தப்புன்னு மனசு சொன்னாலும் என்னால பின்வாங்க முடியல. என்னோட காதல் உன்னோட தேன் உதட்டுல இருந்த உன் சம்மதத்தோட நான் பிரிச்சு எடுத்துக்கலாமா? என்ன இது? நன்றி கெட்டவன், துரோகி.
நான் யாருன்னு காட்டுறேன். என்ன இதெல்லாம்? இல்ல அப்படி இல்ல, இதெல்லாம் வீட்டுல போய் செய்ய வேண்டிய விஷயம் இல்ல. வீணா போனவன். என்ன நடக்குது? என்ன சார் ஒண்ணு இங்க என்ன பேசுற மாதிரி தேவையில்லாத சத்தம்லாம் வருது? அதுவா டிவில சவுண்ட் வரல, அதான் அதுக்கேற்ற மாதிரி நாங்க லிப்சிங் பண்ணி விளையாண்டுகிட்டு இருந்தோம். டிவிலயா? ஆமா அதான். ஓகே ஓகே, நான் பயந்தே போயிட்டேன். இந்த சங்கரா சாஸ்திரம் கெட்டை விளையாடுறியா? ஏய் 10 வருஷம் முன்னாடி 5 பசங்களோ 6 பசங்களோ, இப்ப பார்த்தா 1000 கால் காய்ச்சி நல்லா பெத்திண்டே இருக்காரா? அந்த பகவான் நான் கும்பிடுறேன், ஒரு புள்ள கூட ஆண்டவான்னா கொடுக்க மாட்டேன்றான். ஏன்னா நீங்க பகவானை மட்டும் சேவிச்சுட்டு இருந்தா குழந்தை பிறக்காது. அதுக்குன்னு சில சாங்கியங்கள் இருக்கு, அத பண்ணணுமோ இல்லையோ? ஏக்க முடியாது. ஏய் டாக்டர் கிட்ட போயிட்டா 5 லட்சம் கேக்குறாரு. அந்த 5 லட்சம் நானே எது கொடுக்கணும்? அது எடுத்துக்கு போய் பேங்க்ல போட்டா அதுல வட்டி வரும். சாப்பிட்டே இரு, பேசாம சாப்பிட்டு நல்லா தூங்கு. எனக்கு கோபம் வந்து தாங்க முடியாது. நான் ரொம்ப மோசமாயினாலும் 4 பேரு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாதே, உள்ள போடி. மலைமேடு மாதிரி வளர்ந்துட்டே போகுது, நல்லா தூங்கிட்டே இருங்க. எல்லாம் என் தலையெழுத்து. எல்லாம் பகவானுக்கு தான் விழிச்சோம். ஏன்டா அப்படி பண்றீங்க? என் கையில மாட்டச்சனா விட மாட்டறான். தாத்தா அப்பருக்கு புள்ளே கிடையாதுடா. வாங்கடா. ஏன் கிட்ட மாட்டச்சனா யானா கால நாய் மாட்ட மாதிரி நச்சிக்கு போடுற வாடா. ஏய் வாங்கடா வாங்கடா. பல வருஷமா நான் உங்க மேலடா. ஏய் விட மாட்டறா. விட மாட்டறா. கையிடு. நீங்க உள்ள வாங்கடா. ரத்தம் விட மாட்டறா. வீரமணி இங்க வையா பட்டாச. நம்ம ஊரு மினிஸ்டரும் நம்ம தலைவர் பழனிசாமியும் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கவுன்சிலர் இங்க வந்து வெடி வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள இந்த ஐயர் நம்ம கவுன்சிலர் போட்டு அடிச்சுட்டு இருக்காப்ல. நம்ம ஊர் கவுன்சிலர் அடிக்கலாமாண்ணே? கவுன்சிலர் அடிச்சுட்டாரா? ஆமாண்ணே. தயவு செய்து மன்னிச்சுக்கங்க. அவர் நட்டாமுச்சு இப்படி முங்கம் வந்து அவன் குடும்பமே அழிஞ்சு போய் கிடக்கு. தயவு செய்து மன்னிச்சுக்கங்க. இனிமே அப்படி நடக்காது. சரிண்ணே. அது சரி. ஒரு அரசியல்வாதி அடிக்கலாமா? கூடாது கூடாது கூடாது. தயவு செய்து மன்னிச்சுக்கங்க. போயிட்டு வாங்க. சரி சரி. யார அடிக்கிறதுன்னு தெரியாது. மட்டையெல்லாம் குழம்பி மாட்டிக்காதீங்கன்னு சொன்னேன். கேட்டேளா கேட்டேளா? இப்ப என்னென்ன நடந்ததுன்னு பாத்தேளா பாத்தேளா? என்னன்னா வேலைக்கு போங்கோன்னு எத்தனை வாட்டி சொன்ன கேட்டேளா? நீங்க வேலைக்கு போயிருந்தா இப்படி மண்டைய உடைச்சுட்டு வந்திருப்பேளா? ஐயோ சொம்பு சொம்பா குடிச்ச பாலெல்லாம் இப்படி ரத்தமா கொட்டுறதே. இனிமையாச்சும் வேலைக்கு போறேளா? வேலைக்கு போறேளா? ஐயோ எங்க ஆத்துக்காரருக்கு பேச முடியலையே. மண்டையில அடிபட்டு பிரச்சனை இல்லாம போயிட்டேளா? வணக்கம் சாமி. என்ன திடீர்னு வந்து? அன்னைக்கு வந்தேன், ஒரே சண்டையா கிடந்துச்சு. ரொம்ப நன்றி வீராசாமி. அன்னைக்கு மட்டும் நீங்க வரலன்னா எங்க ஆத்துக்கார பொழிச்சே இருக்க மாட்டாரு. இத பத்தி என்ன மாமி இருக்கு? ஏன்னா இன்னைக்கு நேத்தா பழகுறீங்க. சாமி நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி. அந்த விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, என் வீட்டுக்காரி துபாய், சிங்கப்பூர், லண்டன்ல எல்லாம் வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு சில அட்ரஸ்களை கொண்டாந்து கொடுத்தா. ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன். இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு பாருங்க. உங்களுக்கு தான் படிக்க தெரியுமே. தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் அமௌண்ட் வெளியே வர வேண்டியிருக்கு. அது வந்த உடனே நானும் எங்க ஆத்துக்காரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு 1 மாசம் கழிச்சு உங்களை போன்ல கூப்பிடுறோம். நீங்க வந்து தாராளமா வாங்கிட்டு போங்க. தெரியல. ரொம்ப நன்றி சாமி. ரொம்ப நன்றி சாமி. இல்லாமல பணம் எதுவும் கொடுங்க.
நான் சொன்னது புரிஞ்சுதோ? ஆண்டவா மச்சான் பால்காருக்கு காசு கொடுக்கல. சரி இன்னும் மளிகை கடை பேலன்ஸ் வேற அப்படியே இருக்குது. சரி சரி குடுறேன்டி. என்னடா தம்பி? அண்ணா என்னண்ணா இவ்வளவு தூரம் வெயில்ல நடந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்னா? ஒண்ணுமில்லடா தம்பி, கொஞ்ச நாளா அண்ணனுக்கு வேலை இல்ல, நகை நட்டு வீடு வாசல்லாம் அடமானம் வச்சுட்டேன். அண்ணா அண்ணா இதெல்லாம் யாருக்காக எதுக்காக செஞ்சீங்கன்னா? எங்களுக்காக செஞ்சு தானே இப்படி ஆயிட்டீங்க. அண்ணா வானத்தை போல விஜயகாந்த் படத்துல தான் பாத்துருக்கோம், ஆனா எங்களுக்கு நீங்க செஞ்சதை நேர்லயே பாத்துருக்கோம். அதனாலதான் உங்க அண்ணி சொன்னுச்சு, நீங்களும் 4 பேரை போல பொழைக்கணும், இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு, இத போய் காமிச்சு உங்க அண்ணன் தம்பிகிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருங்க, அவங்க எல்லாம் நல்ல வசதியா தானே இருக்காங்கன்னு சொன்னுச்சுப்பா. அண்ணா இதுல என்னென்ன இருக்கு? உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அவ்வளவுதானே? ஆனா எந்த ஊரு எந்த கம்பெனி? இந்த பாருங்க கொடுங்க. ஏஎன்ஐ கம்பெனி பட்டையாரோடு பேங்காக்கு 32. சூப்பர் கம்பெனி டி. அண்ணா சூப்பர் கம்பெனி, நல்ல கம்பெனியா? இல்ல அற்புதமான கம்பெனி. 1 லட்சம் ரூபாய் போதுட்டாங்களா? போதும்பா போதும். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அண்ணா நீங்க என்ன பண்றீங்க, 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த 1 லட்சம் ரூபாயை உங்க குழந்தை கையில கொடுத்துறேன், நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க. ஆனா 1ஆம் தேதி மீறி 2ஆம் தேதி வந்தாலும் கிடைக்காது. இல்ல வந்துறேன், நான் வெளியூர் போயிருவேன். அண்ணா 1 லட்சமா 2 லட்சமா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. 1 லட்சம் தான். ஏன்னா நீங்க செஞ்சவரு, உங்களுக்கு நாங்க செஞ்சாகணும். இவனுக்கு இந்த புடவை எல்லாம் எடுத்து கொடுத்து நீங்க தானே? நீங்க தானே எடுத்து கொடுத்து என்கிட்ட சொன்னீங்க. வருஷம் எடுத்து கொடுப்பாரு. சொல்ல வேணாம் தம்பி, சொல்ல வேணாம் தம்பி, நான் எப்படி சொல்றது? ஏப்பா அதெல்லாம் போய் சின்ன பிள்ளை அன்னிக்கிட்ட ஒண்ணு சொன்னேன், அதை சொன்னாங்களா? சொல்லலையே. ஊருக்கே செஞ்சு நாசமா போனவர்னு சொன்னாங்களா? அதையும் சொல்லலையே. சொல்ல மாட்டாங்க. நல்லதை சொன்னா ஒண்ணா சேர்ந்து அண்ணன் தம்பி 2 பேரும் பொறாம பிடிச்சிருங்க. அதான் தம்பி மொத்தமா பொம்பளைகளை பத்தி தப்பா பேசாதீங்க. பேசாம இரு. அண்ணா 1ஆம் தேதி கரெக்ட்டா 9 மணிக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து வாங்கிக்கிறீங்க. நான் ஏன் இங்க வந்தேன்னா, சொல்லுங்க. நீ குடுக்குற நிலைமையில இருக்க, நான் வாங்குற நிலைமையில இருக்கேன், அதனால தான் நான் நேரா வந்தேன். சொல்லி மறந்துறாதப்பா. அண்ணா இதெல்லாம் நீங்க பேசணுமா? இதெல்லாம் சொல்லணுமா? அண்ணா நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டவன். பணத்தையும் குடுக்கறேன்னு காலையும் விழுகிறேன். 1000 இருந்தாலும் பக்காடி ஒண்ணா பிறந்தாதானே சொல்லுங்க. படைக்கு 5 சொல்லுவாங்க. ஆனா நீ இருக்கிற இந்த உலகத்தை கண்டு அச்ச மாட்டேன். நீங்களா அழுதா என் மனசு தாங்க கோடி தண்ணி மாறி. அழுவாதீங்க மாமா. போங்க நீங்க போங்க. வரட்டா. போங்க. வரமா. அண்ணா அழாதீங்கடா. என்னடா எப்படி போறாரு பாரு. ஏங்க நீங்க பாட்டு காசு எடுத்து குடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. ஏய் வேலைய பாரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். உள்ள வா. இந்த வாளுக்கு வர குட்டி போச்சு. தசரதா வாங்கண்ணே. என்ன இந்த பக்கம்? என்னம்மா நல்லா இருக்கீங்களா? என்னண்ணே வேகாத வெயில்ல வந்திருக்கீங்க? என்ன பண்றது, காரியம் ஆகணும்னா வெயில்ல வந்துதான் ஆகணும். ரொம்ப நாளா வேலை இல்ல. சரி நகை நட்டெல்லாம் போச்சு, வீடு வாசல்லாம் அடமானம் வச்சுட்டேன். ஐயோ உங்க அத்தாச்சி சிரமப்பட்டு சில அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. நீங்க துபாய் போங்க, சரி இந்த அட்ரஸ்ல எல்லாம் வேலை இருக்குன்னா. சரி சரி அது கழுதே போய் விசாரிச்சு பார்த்தாக்க 1 லட்சம் ரூபாய் செலவாக போட்டுருக்கு. நல்ல கம்பெனி பத்தியா? நல்ல கம்பெனியா? சூப்பர் கம்பெனி இது. அதுதான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள கொண்டாந்து திருப்பி கொடுத்துருவேன். என்னன்னு நீங்களும் போய் என்கிட்ட காசு கேட்டுக்கிட்டு நீங்க கேட்கணுமாண்ணே? இந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, வீட்டை கட்டி கொடுத்தீங்க, திடீர்னு 1 லட்சம் கேக்குறீங்க. பணமா இல்லைண்ணே என்கிட்ட. 1 மாசத்துல பணம் வந்துச்சுன்னா நான் தந்துடுறேன். இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒரு கல்யாணம் இருக்கு, அத போய் நாங்க முடிச்சுட்டு இவளோட நகையெல்லாம் வச்சு நான் கொடுத்துறேன். என்ன பணம் இல்லாட்டியும் அந்த ரத்தம் துடிக்குது பத்தியா? நகையை வாங்கிக்கேன்னு சொல்றியா கண்டு? இந்த பொண்ணத்தான் என் தம்பிக்கு கட்டணும். எல்லாத்தையும் சொன்னது நான் தாமா. நீ நல்லா இருப்பா. சரா தம்பி நான் வரேன்டா. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். நான் வரும்போது பணம் இருந்தா பாக்குறேன். இல்லையா நகையை வாங்கி அடவு வச்சுட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துடுறேன். அப்புறம் போயிட்டு வாங்க. சாமி சாமி. யாரு? ஓ வீராசாமியா? என்ன வீராசாமி ரொம்ப நாளா நம்ம சாமிய பார்க்கணும். உங்க சாமி வேலைக்கு போயிருக்கார். எங்க போயிருக்காரு? துபாய்க்கு. துபாய்க்கா? எப்படி போனாரு? அது அன்னைக்கு சில கம்பெனி அட்ரஸ் எல்லாம் குடுக்கலன்னு. ஆமா. எங்க ஆத்துக்காரருக்கு தெரிஞ்சவா ஒருத்தர் துபாயில இருக்கார். அந்த அட்ரஸ்க்கு வேலைக்கு போயிட்டார். நான் கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு போயிட்டாரா? இல்ல உங்களையும் கூப்பிடுவாரு. ஏன் மாமி எனக்கு துரோகம் பண்றீங்க? நான் தானே 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன். என்னை தானே அனுப்பணும். நான் தானே அட்ரஸ் கொடுத்தேன். என்ன ஓப்பிடுவாரு? அதெல்லாம் நம்ப மாட்டேன். போக மாமே. நீங்க எல்லாம் ஏமாத்த மாட்டே நினைச்சேன் நானு. நீங்களே ஏமாத்த பழகிட்டீங்க. அதான் செல்போன் இருக்குல்ல, மணிக்கணக்கில் பேசுங்க. ஊஞ்சல் ஆடிட்டா குடும்பத்துக்கு வருமானம் வந்துருமா? ஊஞ்சல்ல ஆட மாட்டேன்னு சொன்னேன். ஊஞ்சல்ல ஐயோ நன்னா மோர் குடிச்சேனா? ஊஞ்சல் திருப்தியா ஆடனா?
நான் ஒரு பைக் புக் பண்ணிருக்கேன். என் செல்லம் இப்ப அங்க வேலை பார்க்கலாமா? அன்புள்ள மனைவிக்கு பணம் கிடைச்சிடணும். என்னம்மா சரசு என்ன பண்ற? வாங்க மாமா. எங்க தம்பி எங்க வீட்டா? உங்க தம்பி வந்து அவரு துபாய் போயிட்டாரு மாமா. துபாய்க்கா? என்னை பணம் வாங்க வர சொன்னானே. இல்லைங்க மாமா, நீங்க காட்டுனீங்கல்ல அந்த அட்ரஸ், அந்த அட்ரஸுக்கு தான் அவரு வேலைக்கு போய் 1.5 மாசம் ஆகுது மாமா. துரோயிப்பே நான் ஊரெல்லாம் அலைஞ்சு அட்ரஸ் வாங்கி கொடுப்பேன். உன் புரிச்ச துபாய் போவானா? அதாவது நீங்க வசதியா இருக்கிறேங்கிறத காமிக்கிறீங்கல்ல. உங்ககிட்ட பணம் கேட்டு வந்த மாதிரி என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஏன் மாமா இப்படி கோச்சுக்கிறீங்க? பின்ன என்ன, நான் அட்ரஸ் வாங்கி கொடுத்துருக்கேன்ல. 1ஆம் தேதி வாங்க பணம் தர்றேன்னு அழுதான், கட்டி பிடிச்சான் பங்காளி. மூண்டு ஓடி போயிட்டா பத்தியா? துரோகம் பண்ணிட்டு ஓடி போயிட்டா பத்தியா? துரோகி எல்லாம் திட்டாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும்? உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். அதை எப்படி நீ கொடுக்க முடியும்? முதல்ல இந்த லெட்டரை படிச்சு பாருங்க. ஆமா, அந்த லெட்டர் படிக்கிறேன். நான் உங்க வேலைக்காரன் போறேன். முதல்ல இத படிச்சு பாருங்க. என்ன படிச்சு பாருங்க. அப்படி என்னத்தை கழிச்சிருப்பாரு? பணம் அனுப்பியிருக்கேன், நீ சௌரியமாரு, என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு எழுதிருப்பாரு. வேற என்ன எழுதுவாரு? மாமா கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தாரு. அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அன்புமிக்க சரோசாவிற்கு உன் கணவர் எழுதி கொள்வது. வீராத்தியாம என்ன கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டான். அவர் வருத்தப்படுவாரு. அதனால அவர் வருத்தப்படாத அளவுக்கு அவர் வரும்போது அவரால் என்ன வேலை செய்ய முடியுமோ அவர்கிட்ட சொல்லி நான் இல்லாத குறைய போக்கிட்டேன். காகரி வாங்குறதா இருந்தாலும் பேங்க் போறதா இருந்தாலும் வீராத்தியாம என்ன நம்பு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரையும் துபாய்க்கு வருத்திக்கிறேன். அதனால எங்களை மாதிரியும் அவரையும் பாசமா நினைச்சு நல்லபடியா பழகிக்கங்க. நல்லது நடக்கட்டும். பாருங்க, உங்க மேல அக்கறை இல்லாம தான் என்னை வந்து அவளை பாசமா உங்களை பாத்துக்க சொல்லிருப்பாருக்கும். நல்ல பையன் சொன்னேன். பணம் கொடுக்கணும்ல. லெட்டர்ல வந்து அண்ணன் ஒன்னேன்னு எழுதுனா சரியா போச்சாக்கும். சரி, உங்களுக்கு பணம் தானே வேணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன். உள்ள வாங்க. எப்படி தருவ? நான் கொடுக்குறேன். அந்த தொல்லையே வேணாம். நீ ஆளு விடுங்க. வாங்க மாமா. நட மாமா. வாங்க மாமா. வேணாங்கிறல்ல. மாமா வாங்க மாமா. மாமா உங்களை என்னமோ நினைச்சேன். நீங்க ரொம்ப மோசம். சந்தோஷம் தானே? மோதிரம் செயின் இதெல்லாம் போதுமா? போதும். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன். சரியா? பாய் பாய். தம்பி வாங்க மச்சான் வாங்க. என்னமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். தம்பி எங்க? அவர் போன மாசமே துபாய்க்கு போயிட்டாரு. துபாய் போயிட்டானா? எப்படி போன? நீங்க கொடுத்த அட்ரஸ்ல தான். நான் கொடுத்த அட்ரஸ்லயா? ஆமா. இவனும் துரோகம் பண்ணிட்டா, அவனும் துரோகம் பண்ணிட்டா. அப்பவே என் பொட்டாட்டி சொன்னா போகாதீங்க, உங்க பங்காளிய உங்களை கைவிட்டுருவாங்கன்னு. நான் சொன்னேன் என் தம்பி அம்மா ரத்த பாசம் என்னைய காப்பாத்துவாங்கன்னு. பணம் வாங்கிட்டு வா பாப்போம்னு சொன்னா. அதே மாதிரி நடந்து போச்சு. இனிமே சாகுற வரைக்கும் உங்க மூஞ்சில முழிக்க மாட்டோமா? நில்லுங்க மச்சான், என்னாச்சு? அவங்க போனா போட்டோம். உள்ள ஆட்டுக்கால் சூப் இருக்கு, உங்க தம்பி சாப்பிட தட்டு இருக்கு, அவர் படுக்கிற பெட்டும் இருக்கு. உள்ள வர்றீங்க, சாப்பிடுறீங்க. மச்சான் வாங்க. இந்த வரேன்டி. சந்தோஷம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க குழந்தையால? ரொம்ப அலட்டிக்கிட்டீங்க. சந்தோஷம். வரட்டா? பாய். யோகா. வாடி, வீட்டு விட்டு வெளியே போடி. வெளியே போடி முதல்ல. மொபைல் உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. சும்மா இருக்க மாமி. இது என்ன செய்ய தெரியுமா? சிமெண்ட் மூட்டை எத்திக்கு ஒரு ரூம் 65 பேர் தங்கிட்டு மாசம் 1 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன். பணம் எங்க நீங்க கேட்டா 100 ரூபாய் இருக்கு, 200 ரூபாய் இருக்குன்றா. இவரெல்லாம் அடிக்க வேண்டிய நீ என்ன துபாயில பட்டி கிடந்து கஷ்டப்பட்டு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சாங்க. இங்க வந்து பணத்தை கேட்டா ஒரு 100 ரூபாய் கூட இல்லைன்னு சொல்றாங்க. இவ்வளவு அடிக்காம கொஞ்சுவாங்களா? நானும் துபாயில இருந்து 10 லட்சம் என் பொண்ணாடி அனுப்பிட்டா. அது 10 லட்சம் 11 லட்சம் பேங்க்ல இருக்கு. கேட்டியாடி? யோ எப்படியா? ஏன் சம்சாரம் சம்மத்தி? கூப்பிடியா அவங்கள கேக்குறா? வாடி எப்படின்னு சொல்லு. ஆமா
உங்க வீட்டுக்கார் 10 லட்சம் ரூபாய் அனுச்சாரா? அது எப்படி 11 லட்சமா குட்டி போட்டுது? பிச்ச வாய்க்கு ஜலம் கொடுக்கலாம், ஆனா சொம்பையும் சேர்த்து கொடுக்கலாம். ஐயோ என்னடி சொல்ற? நிறுத்துக்கப்பா, என்ன பிரச்சனைங்க? வீராச்சம் என்ன துபாய்க்கு போய் சிமெண்ட் மூட்டையை தூக்கி அங்க வேலை பார்த்து இங்க வேலை பார்த்து 65 பேரோட ஒரே ரூம்ல தங்கி இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பிச்சா எங்கடி பணம் கேட்டா செலவாயிடுச்சு. நான் இவளை அடிக்காம என்ன பண்றது? ஒரு 100-200 ரூபாய் மிச்சம் வச்சிருக்க கூடாது. உனக்கு என்னடா பிரச்சனை? துபாயில கஷ்டப்பட்டு தகர கம்பெனி வளைஞ்சு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சானே. வீட்டுல வந்து கண்ணை கேட்ட ஒரு 50,000 1 லட்சம் கூட இல்லைன்றான். இவளை அடிக்காம கொஞ்சம் எனக்கு முன்னாடி அவளை அடிக்கிற வேலை வச்சுக்காத. தொலைச்சு விடு, தொலைச்சு. சும்மா கால் வந்து விழு வந்தா தள்ளி விட்டா. இந்த பாருங்கடி, ஆளுகை நிறுத்துங்க. நடந்தது நடந்து போச்சு. இனிமே உங்க மாமே உங்க கூட இருப்பாங்க. ஆளுக்கு 50,000 ரூபாய் 10 வட்டிக்கு பணம் தரேன். ஏன் ஒரு 5 வட்டி கொடுக்கறதா? ஜாஸ்தியா இருக்குண்ணே. அதெல்லாம் நீங்க பணத்தை கொடுக்கும் போது அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கடி, கொடுக்கிற பணத்தை வச்சு நல்லபடியா சம்பாதிப்பாங்க. அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க. நல்லபடியா புடைச்சுக்கங்கடா. நீங்களும் அவளுகளை அனுசரிச்சு போங்கடா. நீங்க பாட்டுக்கு அவளுகளை விட்டு விட்டுட்டு ஓடிட்டா அவளுக்கு என்ன செய்வாளுங்க? ஏன் பணம் மட்டும் அப்படியே இருக்கு. ஓ பணம் மட்டும் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா ஊஞ்சலும் மோரம் தானே மிச்சம். அண்ணா எப்ப பணம் வாங்க வீட்டுக்கு வர்றது? வீட்டுக்கு காலையில வாங்கடா. சரி சரி, காலையில வாங்கடா. நல்லபடியா புடைச்சுக்கங்கடா. அண்ணே அக்கா ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கு. எங்கடா போன நீ? ஊரெல்லாம் தேடுறாளா? பின்ன ஒரு வாரம் தானடா ஆச்சு. மேடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மேடம். அங்க போங்க. சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னமா பிரச்சனை? சார் என் புருஷன் ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டாங்க சார். ஆமா, அது வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் இன்னொருத்தனோட ஓடிட்டு இருந்தேன் சார். மரியாதை ஓடிடு, இல்லன்னா நான் உன்னை இழுத்துட்டு ஓட வேண்டி வரும். இதெல்லாம் ஒரு கேஸ்னு வந்து சொல்லிட்டு இருக்க. போமா. சாயந்தரம் வீட்டுக்கு வரீங்களா? இது ஓடுமா. என்னடா என்ன கேட்டு பயங்கர யோசனையில இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, எவ்வளவு நாள் தான் ஒண்டி கட்டியாவே இருக்கிறது. கல்யாணம் பண்ணலான்னு முடிவுக்கு வந்துட்டான்டா. என்ன 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 பண்ண போற? தற்கொலை பண்ணிக்க போற? எதுக்கு? பின்ன கேட்டு காடு வாங்குது, வீடு போங்குது. இப்ப எதுக்கு உங்களுக்கு இந்த அல்பாசை? ஐயோ இல்லடா, எவ்வளவு நாள் தான் தனி கட்டியாவே இருக்கிறது? அட என்னங்க புரியாம பேசுறீங்க? போலீஸ்காரனுக்கு பொண்ணும் தர மாட்டாங்க, வீடும் தர மாட்டாங்க. தேவையில்லாத யோசனை இது. இல்லடா, அதனாலதான் ஒரு போலீஸ்காரிய கல்யாணம் பண்ணிட்டா. இல்ல நான் தற்கொலையா பண்ணி. என்ன மறுபடியும் என்ன? பின் என்னங்க, போலீஸ்கார பொம்பளைங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கும் உடம்புக்கும் சம்பந்தமே இல்லாம இருப்பாங்க. அவங்கள போய் அதனாலதான் நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட் இருக்குல்ல. நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட்டா? ஐயோ காட்டவே இல்லையே. ஐயோ அந்த பிட் இல்லடா, நம்ம ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு வேலை பாக்குது இல்ல, சரண்யா. அது எப்படியாவது கரெக்ட் பண்ணுடா. விடுங்க, நான் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னது நீ கரெக்ட் பண்றியா? இல்ல உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்ல வந்தேன். இந்த வேலை வேற பாக்குறியா? என்ன பண்ணுவாங்க? ஆமா, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? நீங்க அங்க உட்கார்ந்திருக்கீங்களா, அதனால தான் நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். அடச்சே, ஏண்டா செட்டப் பண்றதுன்னு முடிவு கொண்டுட்டோம். ஆனா எப்படி செட்டப் பண்றதுன்னு தெரியலையே. ரொம்ப ஈஸிங்க. எப்படி? நம்ம ஸ்டேஷன்ல அங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், அங்க ஒரு சேர் கிடக்குல்ல. ஆமா, அதெல்லாம் ஒன்னா போட்டு மியூசிக்கல் சேர் கேம் நடத்துவோம். நான் செட்டப் பண்றதுக்கும் அந்த கேமுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாரும் சேரை சுத்தி வருவாங்க, ஒவ்வொருத்தரா அவுட் ஆகிட்டே வருவாங்க. கடைசியா ஒரே ஒரு சேர் இருக்கும். அந்த நேரம் பார்த்து நீங்க எனக்கு கண்ணடிங்க, நான் டப்புன்னு பாட்டு நிறுத்திடுவேன். நீங்க சட்டுன்னு உட்காந்துட்டா உங்க மடியில சரண்யா உட்காந்துருவா. அப்படி உட்கார்ந்தா பாடியும் பாடியும் டச் ஆகி லவ் மூடு ஒர்க் அவுட் ஆயிடும். அது சரி. ஒருவேளை அவ வெயிட் தாங்காம படாருன்னு சாஞ்சிட்டானா? ஏங்க ஏங்க, ஒரு பொண்ணோட வெயிட்ட கூட தாங்க முடியலன்னா இந்த பாடி இருந்தா என்ன போனா என்ன? நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஒர்க் அவுட் ஆற நேரத்துல ஓரங்கட்ட போறா. வாங்க. டேய் இருடா, என்ன பாட்ட போட போற? ஜனகன போட போறேன். நல்ல குத்து பாட்டு தாங்க போட போறேன். குபீர்னு ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்கள யாருக்கு போலீஸ் வழக்கு எடுத்தது? உன்னை எவன் சேர்த்தானா அவன் தான் என்னையும் சேர்த்தா. வாடா, பேச்சு பேசுறான் பாரு. வந்து ரவுண்டா போடுங்க. சார் பாக்கலாம். ரெடியா? ரெடியா இருக்குப்பா. இனிமே நீங்க சுத்த வேண்டியதான் பாக்கி.
என்ன சார் இது ஸ்டேஷன்ல இருக்க சேர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டிருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஸ்டேஷனுக்கு போனா வேலைக்கு ஆகாதுன்னு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வேற லீவா, வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யலன்னா கூச்சமா இருக்குமா. அதுக்காக தான் இந்த மியூசிக்கல் சேர் விளையாட்டு. என்ன சார் இது பொறுப்பு இல்லாம? இன்ஸ்பெக்டர் சார் வந்துட்டாருன்னா இன்னும் 2 சேரை போட்டு அவங்களும் ஓட விடுவோம். ப்ளீஸ் ஒத்துக்கமா. எனக்கு பிடிக்கல சார். இல்லன்னா ஏட்டு கோச்சு பாரு. சார் வர சார். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சார் விசாரணை கைதி கூட்டு வந்துட்டீங்க? ஓ இவனை சொல்றியா? யோ கிரிக்கெட்ல பை ரன்னர் வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் நானும் பை ரன்னர் வச்சிருக்கேன். எனக்கு பதில் இவரு ஓடுவார், நான் ஓடினா இறக்கும்ல. நல்ல ஐடியா சார். என்ன அவன் ஓடி சேர்ல உட்கார்ந்து அவன் மடியில சரண்யா உட்கார்ந்துட்டானா? அப்படி ஒண்ணு இருக்கோ? யோ போயா போ, ஆட்டத்தை தொடங்கு. அவனுக்கு பதில் நீ வாயா. வாயா வாயா. இப்ப நான் பாட்டு போடுவேன், எல்லாரும் ஓடுங்க. நிறுத்தணும்னு உட்கார்ந்துடணும். 1வது கேம் ஸ்டார்ட். நீ அவுட்டியா? நீ எந்திரி, இந்த சேர் எடுத்துட்டு போ. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். சார் பாருங்க சார். டேய் பொம்பளை புள்ள நின்னுட்டு இருக்க, நீ உட்கார்ந்து இருக்க. போடா நீ வாமா. இப்ப போடு. நீ அவுட்டியா? இந்த சேர் எடுத்துட்டு வெளில போ போ. டேய் நான் சொல்லும் போது ஆஃப் பண்ணு, இல்ல மண்டே பேத்துறேன். நான் ஜெயிச்சிட்டேன். கைய குடுறா. இப்படி சொதப்பிட்டீங்க. நானே தோராயமா எலும்பு வச்சிருக்கேன், அதுலயும் அடிபடா வச்சிட்டியாடா. இப்படி ஒரு ஏண்டா கொடுத்த? ஏன் எலும்பு ஏன் சார் உடைக்கிறீங்க? சேர்ந்து குத்துட்டீங்களே, நாடாவது உட்கார்ந்துருப்பல்ல. நல்ல என்ன சார்? என்னது? பூவு. எதுக்கு? லவ். இந்த ஒட்டக்குச்சிக்கெல்லாம் லவ். எதுக்கு வாங்குறாளுங்க, எதுக்கு தூக்கி போடுறாங்கன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவுட். இப்ப என்ன சார்? லெட்டர். பேப்பரா? என்னது? லவ் லெட்டர். எங்க படிங்க. எனக்கு வேணாமடி லஞ்சம், நீ வா என் மஞ்சம். உன் உடையோ காக்கி, நீதான் என் வழி போக்கி. எப்படி இருக்கு? என்ன துப்பிட்டு ட்ரேல வேற வச்சுக்கிட்டா? 2வது ரவுண்ட். ஐயோ வரானே, பாத்திருப்பானோ. ஏட்டே என்ன கொடுத்த? பூவு. பேப்பரு. கவிதை. இதெல்லாம் அரதகால பழசியா இத்து போன ஐட்டத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். லவ்வுக்கு இதெல்லாம் தாண்டா கொடுக்க முடியும். இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சுங்க. அட்லீஸ்ட் அப்படின்னு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்து அப்படி தட்டியாவது விடணுங்க. அப்படி தட்டி விட்டா நீ குறுக்க வந்து கெடுத்துறிய. நான் குறுக்க வராதப்போ கொடுக்கணும். சரி கொடுத்துறேன். வராது. நான் போயிட்டு ஒரு ஐட்டத்தோட வரேன். ஐட்டமா? என்ன ஐட்டத்தோட வர போறேன்? என்ன என்ன ஒரு ஐட்டம்? எங்க ஐட்டம் அலையறீங்களே, ஒரு மேட்டர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன மேட்டரு? மையா? மை டப்பா வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? இல்லாத ஊருக்கு இழுப்பூ சக்கரை மாதிரி ஒண்ணுமே நடக்காததுக்கு ஏதாவது நடக்கட்டுமே. சரி இந்த மை டப்பாவை எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? கொல்லிமலை புலிப்பானை சித்தர்ட்டேந்து உங்களுக்காக கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ இந்த மைய வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? தடவணும். எங்க? போலீஸ் வேலைக்கு தான் லாய்க்கு இல்லைன்னு பார்த்தா எல்லாத்தையும் நாமளே சொல்லி தர வேண்டியிருக்கு. என்னடா முணுமுணுங்கிற?
இந்த மைய எடுத்து உங்க கையில கொஞ்சம் தடவிக்கிட்டு நீங்க யார விரும்புறீங்களோ அவங்க கையில கொஞ்சம் தடவி விட்டீங்கன்னா அப்படியே லவ் மூடு ஸ்டார்ட் ஆகி கார்த்திகை மாசம் நாய் மாதிரி அப்படியே பாஞ்சு பாஞ்சு உங்க பின்னாடி ஓடி வருவாங்க. அப்படியா? ஆனா எப்படி தடவுறதுன்னு தெரியலையே. ஏங்க 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 சொல்லி தரதான் முடியும், இல்ல நானே செய்ய முடியுமா? உங்க சாமர்த்தியம் சொல்லிட்டேன், தடவுறது உங்க பொறுப்பு. எந்த இடத்துல தடவணும்டா? எங்க ஓப்பனா இருக்கோ அங்க தடவுங்க. ஆமா, போலீஸ் Dress இது வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க, எங்க தடவுறது? ஐயோ, கையில தடவுங்க. கைய பின்னாடி கட்டிட்டேன், தாங்கலைங்க. சரி விடு, கொடு. ஒரு முக்கியமான விஷயம் என்ன? இத மாத்தி கிளவி முதுகுல தடவுனீங்க, பின் விளைவுகளை நீங்க தான் அனுபவிக்கிறோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் மவுண்ட் ரோடு தான் தனி சைக்கிள்ல தனியாளா பேப்பர பேனு போய்கிட்டு இருக்கணும், புரிஞ்சுக்குங்க. அந்த சித்தர் எதுக்கு இதை இவனுகிட்ட கொடுத்து விட்டாரு? என்ன குறைஞ்சிருக்கு? வர வழியில யாருக்கான தடை விட்டானா? சரி, இருக்கிறத வச்சு சமாளிப்போம். ஐயா, திரும்பிட்டாலே. ஒரு பக்கமா இருக்க மாட்டேங்கிறாளே. என்ன சார்? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. ஃபைல பாரு, ஃபைல பாரு. ஓகே சார். இந்த தடவை விட போறதில்ல. என்னம்மா ஃபைல்ல இருக்கு? நீங்க கொடுத்த ஃபைல் தான். என்னடா என்ன விட்டு தொலை. நில்றி, உன்னை விட மாட்டேன். காப்பாத்துமா. ஐயோ, கார்த்திகை மாசத்து நாய் மாதிரி அலையறாமா. ஐயோ 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 ஐயோ, அவனை பாரு, என்னன்னே தெரியலமா. அவனை பாரு. விடுங்க, கட்டிச்ச கோதரா விட மாட்டேன். அவனை கண்டம் பண்ணிடுறேன். கண்டமா? ஏமா, இந்த பாடியில கண்டம் பண்றதுக்கு என்னமா இருக்கு? Please, my darling. அப்பாடி, நல்ல வேலை என் கற்பை நீ காப்பாத்தினமா. ஒண்ணு இல்லம்மா, காத்து கருப்பு ஏதோ அடைச்சிருச்சு, அதை நான் உளறிட்டேன். நீ போமா. ஐயோ, அங்க இங்க போற, மை காஞ்சிருக்காது, இந்த பக்கம் போ. ஒரு மைய வச்சு என்ன ஓட்டு ஓட்டிட்டா? இதே தவறி போய் ஒரு நாய்க்கு தடவி வந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன மைய பத்தி இதுக்கு கரைக்க கரைக்க கல்லும் கரையும். முயற்சி திருவினையாக்கும். உங்களுக்கும் சரண்யாக்கும் கல்யாணம் கன்ஃபார்ம். என்ன ரியாக்ஷன் மாறுது? வணக்கம் சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். என்ன? உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிட்டா பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப கேவலமா இருந்தது. அதனாலதான் எங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். வரேன் சார். வாங்க சார். ஈவினிங் ரிசப்ஷன் வச்சிருக்கேன், வந்து கண்டிப்பா கொட்டிக்கோங்க. உங்களுக்கும் தான். ஓடம் நதியினிலே